வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 3rd December 2025. மார்க்கெட்ஸில் நடக்கிற எல்லா ஹைலைட்ஸையும் லெஸ் தென் 5 minutes கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்றுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸில் ஒரு ஸ்ட்ராங் செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ எல்லா இண்டிசஸுமே ஒரு 0.5% கிட்ட நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் டெரிட்டரியில் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நேற்று எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 3285 crores செல் பண்ணியிருக்காங்க. வேறு டிஐ பார்த்தீங்கன்னா 4343 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் நிஃப்டி வந்து 26,000 மார்க்கை லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஒரு 32 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. ஸோ நிஃப்டி செட்டில் ஆன ப்ரைஸ் வந்து 26,032 வந்து செட்டில் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி ஒரு 3.4% வந்து கூல் டவுன் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியோட ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,900. இந்த 25,900 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் மார்க்கெட்ஸில். அதேமாதிரி 26,300ன்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் நம்மளுக்கு ஒரு அப் மூவ் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 லெவல்ஸ் பார்த்துடலாம். பேஸ்ட் ஆன் பிவட் பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 26,121 ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 26,158 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 26,218 வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 26,002, அதுக்கு கீழே வந்து 25,965, அதுக்கு கீழே 25,905. ஸோ நிஃப்டி வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ போத் அப்பர் அண்ட் லோவர் ஷேடோ இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு வீக்னஸ் அண்ட் ஒரு வாலட்டிலிட்டி இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது நம்ம மார்க்கெட்ஸில். நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 59,549 ஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே 59,644, அதுக்கு மேலே 59,799. சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 59,239, அதுக்கு கீழே 59,144, அதுக்கு கீழே 58,989. ஸோ நேற்றுக்கு பார்த்தோம் பேங்க் நிஃப்டி தான் ஒரு மேஜர் ட்ராகராக இருந்துச்சு. பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் எப்படி பேங்க் நிஃப்டி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது. நம்ம நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட வீக்லி கால் ஆப்ஷன் டேட்டாவை பற்றி பார்த்துடலாம். கால் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 27,000 ஸ்ட்ரைக்கில் இருக்குது வித் 66.3 lakh கான்ட்ராக்ட், ஃபாலோட் பை 26,200 ஸ்ட்ரைக், ஃபாலோட் பை 26,300 ஸ்ட்ரைக். மேக்ஸிமம் கால் ரைட்டிங் நேற்றுக்கு அப்சர்வ் பண்ணது வந்து 26,100 ஸ்ட்ரைக்கில் ஒரு 37 lakhs கான்ட்ராக்ட் வந்து நியூ அடிஷன் ஆகிருக்கு. நிஃப்டியோட புட் ஆப்ஷன்ஸ் டேட்டா பார்த்துலாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 25,500 ஸ்ட்ரைக்கில் இருக்குது வித் 63.72 lakhs கான்ட்ராக்ட், ஃபாலோட் பை 26,000 ஸ்ட்ரைக் அண்ட் 25,800 ஸ்ட்ரைக். ஸோ மேக்ஸிமம் புட் ரைட்டிங் வந்து 26,000 ஸ்ட்ரைக்கில் இருக்குது. நேற்றுக்கு ஒரு 28.3 lakh கான்ட்ராக்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ்னஸ் இருக்குது, இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் மீடியம் டேர்ம் பியரிஷ்னஸ் இருக்குது. ப்ரொப்ரைட்டரி ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இன்டிசிசிவாக இருக்காங்க. வேறு கிளைண்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து மீடியம் புல்லிஷாக இருக்காங்க, ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட்ஸ் கீழே போகிற பட்சத்தில் எஃப்ஐ வந்து மணி மேக் பண்ணுவாங்க, மார்க்கெட் மேலே போகிற பட்சத்தில் கிளைண்ட் வந்து நல்ல மணி மேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். பிசிஆர் பொறுத்த வரைக்கும் 0.94 வந்து செட்டில் ஆகிருக்கு. நேற்று பார்த்தோம் ஒரு 0.89 இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு ஸ்லைட் அப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸுமே ஒரு கூல் டவுன் ஆகிருக்கு, ஒரு 3.42% மைனஸ் ஆகிருக்கு, ஒரு 11.22 வந்து செட்டில் ஆகிருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மைனர் ரேலி இருந்துச்சு, எஸ்பெஷலி இன் டெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ். நாஸ்டாக் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு, ஒரு 0.6% ஹையர். நெக்ஸ்ட் S&P 500 பார்த்தீங்கன்னா ஒரு 0.23% ஹையர். ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே நேற்று க்ரீன் டெரிட்டரியில் இருந்துச்சு. வேற கிஃப்ட் நிஃப்டி ஸ்லைட்லி நெகட்டிவ் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ காலையில் வரைக்குமே ஒரு நெகட்டிவ் தான் காமிச்சிட்ருக்கு, ஒரு மைனர் 0.03% நெகட்டிவ் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.40% மைனஸில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகுதுன்றது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம குயிக்காக ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் பார்த்துடலாம். ஸ்ரீ சிமெண்ட், ஏஞ்சல் ஒன், ஏஷியன் பெயிண்ட்ஸ், SBI கார்டு இதெல்லாமே இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் லாங் பில்டப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IFL, வால்டாஸ், நைக்கா, டிவிஸ் லேப் இதெல்லாம் வந்து டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் லாங் அன்வைண்டிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC AMC, IREDA, டாபர்,
இதெல்லாம் இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் ஷார்ட் பில்டப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நேஷ்னல் அலுமினியம், பிபிசிஎல், ஏயு பேங்க், டாடா எலக்ஸி இதெல்லாம் டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் ஷார்ட் கவரிங். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஓவராலாக இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.